நலத்திட்டங்களுக்காகவே தமிழக அரசு கடன் வாங்கியுள்ளது என்றும் அது கட்டுக்குள் இருப்பதாகவும் அமைச்சர் ஏவுவேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் ஏவுவேலு, அமெரிக்கா போன்ற நாடுகளே கடன் வாங்கிதான் இயங்குகின்றன என்று சுட்டிக்காட்டினார். தமிழக அரசு வாங்கிய கடன்கள் வீணடிக்கப்படாமல் மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்காகவே பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த 5 ஆண்டுகால திராவிட மாடல் அரசின் சாதனைகளால் ஈர்க்கப்பட்டு மக்கள் மீண்டும் திமுகவிற்கே வாக்களிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். நான் இப்பதான் சொன்னேன், அது போய் இலவசம்னு அவர் பிச்சைப்படுத்துகிறார். அதை நான் தவிர்க்கணும். சமூகத்தில் சோசியல் கடப்பாடு, சமூக சார்ந்த திட்டங்கள் போடணுன்றதான் ஒரு அரசாங்கத்தினுடைய. இந்த சமூக சார்ந்த திட்டங்கள் அப்படின்னு போடும் பொழுது அந்த திட்டம் மக்களுக்கு போய் பயன்படுதா அப்படின்றது முக்கியம். கடன் வாங்கணும், கடனை கட்டுக்குள்ள வச்சு கடன் வாங்கணும். கடன் வாங்காத எந்த அரசாங்கம் கிடையாது. இந்த காலத்துல கடன் வாங்கணும். இந்திய அரசாங்கம் கடன் வாங்க இல்லையா? பக்கத்துல ஆந்திரா வாங்க இல்லையா? கேரளா வாங்க இல்லையா? கர்நாடகா வாங்க இல்லையா? உலக நாடுனுடைய சர்வதிகாரத்தை உச்சமாக இருக்கிற அமெரிக்கா நாடே கடன் வாங்க. கடன் எதற்காக வாங்கப்படுகிறது தான் கேள்வி. கடன் வாங்கி திட்டங்கள் மக்களுக்கு போய் திட்டங்களுக்காக கடன் வாங்குகிறார்களா, உதாரி செலவு பண்றதுக்காக கடன் வாங்குறாங்க தான் பார்க்கணும். இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு மக்களுக்கான திட்டங்கள் போடுவதற்காகத்தான் கடன் வாங்குகிறோம். அது மக்களுக்கு போய் சேருது. அதனால கடன் வாங்குவது ஒரு அரசாங்கம் இருப்பது தவறில்லை. கடன் வாங்குறாங்கன்னா சோசியல் ஒர்க் போகணும். அதான். திருமண ஆசை காட்டி பெண் போலீஸ் அதிகாரி உட்பட பல பெண்களை ஏமாற்றி பணம் மற்றும் நகைகளை பறித்த ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த 36 வயதான ராம்குமார் என்பவர் சமூக வலைதளங்கள் மூலம் பெண்களுடன் பழகி அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி வந்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் அளித்த புகாரில் 4.5 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரூபாயை ராம்குமார் பறித்துக் கொண்டது தெரியவந்தது. ஏற்கனவே குண்டா சட்டத்தில் கைதான இவர் மீது தற்போது மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதியில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக புகார் அளித்துள்ளது. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிகள் கடந்த தேர்தலில் பதற்றமானவை என அறிவிக்கப்பட்ட 22 வாக்குச்சாவடிகள் தற்போது சாதாரண பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார். அங்கு பூத் கேப்சரிங் நடக்க வாய்ப்புள்ளதாக சந்தேகிக்கும் அவர், மேற்கு வங்கத்தை போன்று தமிழகத்திலும் தேர்தல் அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்துவதாக தெரிவித்தார். அங்க போலீஸ் பேட்ரோலிங் இருக்கும், அங்க எலெக்ஷன் அப்சர்வருடைய ஸ்பெஷல் மானிட்டரிங் இருக்கும். ஏற்கனவே இப்பொழுதும் வெளியே தெரிகிற புள்ளிங்கோ என்று சொல்லப்படுகிற அந்த ரவுடிகளை மொத்தமா அள்ளிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை அங்க செய்யணும். ஆனா திடீர்னு எல்லாருக்கும் ஒரு தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி எல்லாத்தையும் புனிதமாயிட்டாங்க மாதிரி அங்க ரவுடிகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் சென்னை தேர்தல் அதிகாரி நினைக்கிறேன் டிஇஓ அப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு சொல்றாங்க. அது இல்லை, லிஸ்ட்ல இல்லை. எனவே தான் நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கோம். இதன்படி அந்த ஏன் இதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, அங்க போட்டியிட போகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். எனவே தான் எங்களுக்கு பலத்த சந்தேகம் இருக்கு. எப்படி இந்த புனித நீரை தெளித்தது யாரு, வாஷிங் மிஷினை போட்டு வெளுத்தது யாருன்னா அவராக இருக்குமோ அப்படின்னு ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கு. எனவே அந்த தொகுதியில் மீண்டும் அந்த 116 அதை சார்ந்த அந்த 22 பூத்துகளை பதற்றம் நிறைந்ததாக மீண்டும் அறிவிக்கணும்னு கேட்டிருக்கோம். திருத்தணி முருகனை தரிசித்து வெள்ளி வேலுடன் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், திமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெல்லும் என தெரிவித்தார். வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திருத்தணியில் தேமுதிக வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான ரூபாய் 8000 மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கும் திட்டம் பெண்களை ஈர்க்கும் என்றும், திராவிட மாடல் 2.0 ஆட்சியமைய மக்கள் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மாசம் தரது 2000ஆகவும் 8000 ரூபாய் கூப்பன் வழங்கி எல்லார் வீட்லயும் எல்லா விதமான பொருட்களையும் நிச்சயமாக இந்த கூட்டணி எங்கள் மக்களுக்கு நாங்கள் வாங்கி தருவோம் என்பதை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு நான் வாக்குறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சில வாக்குறுதிகளை மட்டுமே இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஏன்னா அந்த வாக்குறுதி புத்தகம் முழுவதும் நாம சொல்லணும்னா இன்னைக்கு முழுசும் நாம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவு வாக்குறுதிகளை
அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழக மக்களுக்காக அறிவித்திருக்கிறார். அந்த வகையிலே திருத்தணி தொகுதியை சேர்ந்த மக்களாகிய உங்கள் அனைவரையும் நான் பார்த்து கேட்டுக்கிறது என்னன்னா, உறுதியாக இந்த வாக்குறுதிகள் உங்களுக்காக நிறைவேற்றப்பட்டு மக்களுக்காக நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 24 மணி நேரம் மக்களுக்காக உழைத்து உங்களுக்காக நிச்சயமாக இந்த தொகுதியை முன்னேற்றி தமிழகத்தின் நம்மளுடைய முதன்மை தொகுதியாக இந்த தொகுதியை கொண்டு வருவார். தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்களால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவராவது பலன் அடைந்துள்ளனர் என ஈரோடு பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் கொண்டார். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய தேவைகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிட்டார். குறிப்பாக மகளிர் மேம்பாட்டிற்காக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் இதன் காரணமாக தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். கேள்வி கேட்பவர்களுக்கு நான் தெம்போடு சொல்றேன், தமிழ்நாடு முழுக்க எங்க திட்டங்களால பயனடையக்கூடிய பயனாளிகள் வீட்டுக்கு ஒருத்தராவது நிச்சயம் இருக்காங்க. அவங்க சொல்வாங்க, உங்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சது என்று ஒவ்வொரு திட்டத்தையும் உன்னிப்பாக கவனித்து எல்லாருக்கும் திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். குற்றவாளி கூண்டல இருக்க வேண்டியவங்க கூட்டணியா வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த பார்க்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தான் அவங்களுக்கு ஏமாற்றத்தை தர போறாங்க. இந்த மேடையிலிருந்து சொல்லுகிறேன், என்டிஏ எனும் துரோக கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏப்ரல் 23ஆம் நாள் நிச்சயம் தூக்கி எறிவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.